எடுத்துக்கிறேன். சுதாகர், நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஷெரீப் அவர்கள் ஒரு மிக தவறான கருத்தை ஒன்று சொன்னாங்க. அதாவது திரு அண்ணாமலை அவர்களையும் தூக்கி போட்டு விடுவார்கள் பாஜகன்னு. அது பாஜக அந்த மாதிரி செய்யறது இல்லைன்னா, மாநில தலைவரோ இல்லை தேசிய தலைவரோ 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இருக்க முடியும். அதற்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா மாற்றணும். அதே மாதிரி நீங்க தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் எந்த மாநில தலைவரும் அவருடைய டென்யூர் முடிச்ச பிறகு யாரும் தூக்கி எறியப்படவில்லை. திரு பொன்னார் அவர்களை பாருங்கள், சிபிஆர் அவர்களை பாருங்கள், தமிழிசை அவர்களை பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு மரியாதையான பதவி கொடுத்து தான் வச்சிருக்காங்க. திரு எல் முருகன் எல்லாரையும். அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை நீங்க சொல்லக்கூடாது. மக்களுக்கு இந்த தவறான கருத்துக்கள் போய் சேரக்கூடாது. நீங்க ஒரு உண்மையை பேசுனீங்க. திருமதி இவங்க நீங்க பொது வழியில விரலை நீட்டி மிரட்டுவது போல ஒரு டாக்டருக்கு படிச்சவங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அந்த அம்மாவை நிக்க அதனால நீங்க தனியாக அழைத்து அவரை என்ன வேணா கண்டுங்க. சுதாகர் பேசுங்க. அக்கா தமிழிசை அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இந்த கட்சியை எடுத்து சென்றார்கள் அப்படின்னு நீங்க ஒரு உண்மையை சொன்னீங்க. நான் தெரியாம சொன்னீங்களா இல்ல தெரிஞ்சு சொன்னீங்களான்னு. 75 ஆண்டுகள் இங்க ஆட்சி செய்த 3 கட்சிகள் இன்னமும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு இனத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அது யாரோட குற்றம்? அது அவங்கள நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லி நீங்க தான் பிரிக்கிறீங்க. ஏன் நான் பிரிக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பிரிக்கிறீங்க. ஏன் பிரிக்கிறீங்க? எல்லாரும் ஒண்ணா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மக்களை, மாநில மக்களை தேசிய கட்சிகள் மதிக்கலன்னு சொல்றது தவறான கருத்து. அப்படி இருந்தா 22 மாநிலத்துல ஒரு தேசிய கட்சியான பாஜக ஆட்சியில் இருக்காது. 2வது 24வது மாநிலமாக தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைக்க போகிறார்கள். 26 இது கண்டிப்பாக நடக்க போகிறது.